கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த உலகத்திலே நம்மை படைத்தவர் கர்த்தர், நம்மை உருவாக்கினவர் கர்த்தர், நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தர், இந்த பூமியிலே தாயின் கர்ப்பத்திலே நம்மை பிறக்க செய்தவர் கர்த்தர். நமக்கு நிச்சயமாக ஸ்தோத்திரம், பிறப்பு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் இறப்பு என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும், நிச்சயம் இருக்கும். ஆனால் அதை தேவன் நிர்ணயிக்கிறார், ஆண்டவர் நிர்ணயிக்கிறார். நாளே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் நிர்ணயிப்பது அது உறுதியானது அல்ல. இன்றைக்கு அநேக மருத்துவர்கள் நம்முடைய ஆயுசின் வருஷங்களை கணித்து இவ்வளவுதான், இவ்வளவு நாட்கள் தான், இப்படி தான் இருப்பார்கள் என்று சொல்லி கணிக்கிறார்கள். அப்படி அல்ல, உண்மையாகவே நம்முடைய ஆயுசின் வருஷங்களை தேவன் அதிகப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு நடந்த ஒரு சம்பவம், ஒரு தாயார், வயதானவர்கள் ஆனால் நன்றாக ஜெபிக்கிற ஒரு தாயார், அவர்கள் சுகவீனமாய் மருத்துவமனையிலே அவர்களை அட்மிட் செய்த போது அங்கிருந்த மருத்துவர், இளம் மருத்துவர், நல்ல திடகாத்திரமாக இருந்த மருத்துவர் சொன்னார், நீ கூடிய விரைவிலே ஒரு 6 மாதத்தில் இந்த தாயார் மரித்து விடுவார்கள். அதனால் இந்த 6 மாதத்துக்குள்ளாக இவர்கள் விருப்பப்பட்டதை கொடுத்து இவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவர்களும் அந்த வீட்டாரும் இந்த தாயாரை அழைத்து கொண்டு போனார்கள். நன்றாக ஜெபிக்கக்கூடிய தாயார். பாருங்கள் என்ன நடந்தது என்றால், அந்த தாயார் கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அதற்கு பிற்பாடு நன்றாக வாழ்ந்து நல்ல பூரண ஆயுசிலே அவர்கள் மரித்தார்கள். ஆனால் மருத்துவர் சொன்னது ஒருவேளை உண்மையாக இருந்திருக்கலாம், அவளுடைய வாழ்க்கையில் அவ்வளோதான் ஆயுசு காலங்களாக இருந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அந்த தாயார் 5 வருட காலம் ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுத்தார். அவர்கள் 6 மாதத்திலே இறந்து விடுவார்கள் என்று சொன்ன மருத்துவர் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்துக்குள்ளாக அவர் மரித்து விட்டார். அப்போது அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் எந்த வியாதி பலவீனங்களிலும் கலங்காதீர்கள். நம்முடைய ஆயுசு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால் நிச்சயமாய் நம்முடைய ஆயுசு நமக்கு பாதி வயதிலே நம்மை எடுத்துக்கொள்ளுகிற தேவன் அல்ல, பாதி வயசிலே நம்மை சாக வைக்கிற தேவன் அல்ல. நமக்கு பூரண ஆயுசு நாட்களை கொடுக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதனாலே நம்மை இந்த பூமியிலே பிறக்க செய்தவர், நாம் பூரண ஆயுசு இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பூமியில நம்மை படைத்தார். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பூரண ஆயுசு உள்ளவர்களாக இருந்தார்கள். நமக்கும் ஆயுசின் வருஷங்களை அதிகப்படுத்தி பூரண ஆயுசை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.